விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம். ரொம்ப முக்கியமான வீடுங்க தனுசு ராசி. அதாவது குரு பவனுடைய மூல திருவின ஆட்சி வீடு. மூலம் கேதுவி நட்சத்திரம், போராடம் சுக்கிரன் நட்சத்திரம், உத்திராடம் 1 சூரிய நட்சத்திரம். கேது சுக்கிரன் சூரியன் இந்த 3 கிரகங்கள் அடங்கிய ராசி மண்டலம். கேது ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம். சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர், சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். சூரியன் ஆத்மகாரகன். ஸோ இப்படி 3 விதமான நட்சத்திரங்கள் காம்பினேஷனான ராசி. நெருப்பு ராசி தனுசு ராசி. ஒரு சரராசி. சரம்னா என்னென்னா வேகமாக படன்னு போகிறது. தனுசு ராசினியர்கள் எப்போயுமே கொஞ்சம் வேகமாக தான் இருப்பாங்க. சுதந்திர மனப்பான்மையில் இருப்பாங்க. ஃப்ரீயாக இருப்பாங்க. தனக்கு என்ன சௌகரியப்படுதோ அதை செய்வாங்க. மனசாட்சிக்கு பயப்பட்டு இருப்பாங்க. இப்படி நிறையா இருக்குது. தனுசு ராசிக்கு போதி ஜோடத்தில் நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். இந்த வீடியோ பதிவுகள் ஒரு முக்கியமான யோகம் இந்த டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு அமையுது. உங்கள் ராசியை சுற்றி நடக்குது. சரியா? ராசியில் கிரகங்கள் இருந்தால் ராசியில் அமையுன்னு அர்த்தம். ராசியை சுற்றி நடக்குன்னா மற்ற ராசியில் சம்மந்தப்பட்டு நடக்குது. உங்கள் ராசிநாதனும் சம்மந்தப்படுறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் செவ்வாய், சந்திரன், குரு இவங்கெல்லாம் சுபத்துவம் அடைகிறாங்க. குரு ராசிக்கு 1-4 கூடியவர், ராசியாதிபதி, சுகஸ்தானாதிபதி. செவ்வாய் 5-12 கூடியவர், பஞ்சமாதிபதி, விரயஸ்தானாதிபதி. செவ்வாய் சுபத்துவம் வராரு. 7-12-2024 இருந்து அவர் நீச நிலையிலிருந்து வக்ரம் அடைகிறாரு. அது உச்சத்துக்கு சமம். ஸோ செவ்வாய் ஒரு மறைமுகமாக ஒரு நேர்வலுப்படுறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் உங்கள் ராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர், பாக்கியாதிபதி. ராசிக்கு வராரு. 16ஆம் தேதி வந்துடுவார். மார்கழி 1ஆம் தேதி ராசிக்கு வந்துடுவார். சூரியன் ராசியில் இருக்கலாம். சரியா? ராசியில் அவர் குரு வீட்டில் தான் இருக்கிறாரு. ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பார். ராசியில் சூரியன் இருந்தால் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருக்கும், கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும். இருந்தாலும் தனுசு சூரியனுக்கு ஒரு நட்பு வீடு தான். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து ராசிக்கு 2ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் இருக்கிறாரு. அடுத்தடுத்து சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. ராசிக்கு அட்டமாதிபதி. சந்திரனுக்கு அட்டமாதிபதி தோஷம் கிடையாது. தனுசு ராசிக்கு அவர் மித்திரர் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திரன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் அடுத்து வளர்பிறை சந்திரனை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ல் சந்திரன் இருக்கக்கூடாது. 1-12-2024 இருந்து 3-12-2024 வரைக்கும் ராசி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் விரையாமல் இருக்கும், அலைச்சல் இருக்கும், தூரதேச அமைப்புக்கு போகிற மாதிரி இருக்கும், பணம் செலவாகத்தான் செய்யும். தாய் வழியிலும் சரி, பெண்கள் விஷயத்திலும் சில செலவுகள் இருக்க தான் செய்யுது. அடுத்து வருகின்ற ஒரு 2 நாளைக்கு. அதுக்கு நல்லாயிருக்கும். ராசிக்கு சந்திரன் வந்துடுவார். பொதுவாக சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுற கிரகம் தான். இந்த வீடியோ பதிவில் சந்திரனை பற்றி முழுசாக சொல்ல போகிறேன். அவர் சேர்ற கிரகங்கள், அவர் எந்தெந்த கிரகங்கள் கூட சேர்ந்து எந்தெந்த விதமான பலன்களை கொடுக்குறாருன்னு அதை சொல்ல போகிறேன். அடுத்து நீங்கள் பிறந்த எண்ணுக்கு உள்ள பலன்களையும் சொல்ல போகிறேன். அதுக்கு இந்த கிரகத்தினோட ஆதிக்கம் எப்படி இருக்குது அதையும் சொல்ல போகிறேன். முக்கியமான பதிவு, பொறுமையாக கேளுங்க. அதாவது எண்களும் மனிதனை ஆளுகின்றன. எல்லாமே மனிதன் காம்பினேஷன் தாங்க. சரியா? நமக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. நம்மளை எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம்? இன்னார் மகன். நம்ம இன்னார், என்னோடய பேர் என்ன, மை நேம் இஸ் சோ, நான் யாருடைய மகன், என்னோடய மனைவி பேர் என்ன, என்னுடைய குழந்தைகள் யார். ஸோ ஒரு மனிதனுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. இந்த சமுதாயத்தில், குடும்பத்திலே நிறைய அடையாளங்கள் இருக்குது. சரியா நேரில்? அந்த அடையாளத்தோடு தான் நம்ம குடும்பத்திலே இருக்கிறோம், சொசைட்டிலே அறிமுகப்படுத்தப்படுகிறோம். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம்னா அந்த கம்பெனியில் மேனேஜர், ப்ரொமோஷன் ஆகிட்டோம்னா வைஸ் பிரசிடென்ட், அப்படின்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு போகிறோம், ஒரு அடையாளப்படுத்தப்படுகிறோம். அரசு வேலை பார்த்தோம்னா அரசியல்வாதியாக, அரசாங்க ஊழியராக இருக்கிறோம். அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டோம்னா அரசியல்வாதியாக இருக்கிறோம், பதவிகளுக்கு போகிறோம். ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு படிநிலையில் ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்துக்கு எண்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரியா? எண்கள் மனிதனை ஆளுகின்றன. எண்கள் மூலிமா கிரகங்களும் ஆளுது. கிரகங்களுக்கும் எண்கள் இருக்குது. ஸோ எண்கள் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களை? இன்று சொல்கிறது எண்ணு தான். இன்று 2-12-2024 அப்படின்னு சொல்கிறது எண்ணு தான். இன்றைக்கி தேதிக்கு எந்த கிரகத்தினோட ஆதிக்கம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு பலன் சொல்லலாம். இன்றைக்கி தேதிக்கு 2-12-2024, இன்றைக்கி தேதிக்கு ராகுவின் ஆதிக்கம். சரியா? 2-12-2024 நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வரும். 2 3 5 7 7 2 9 9 4 13 1 3 4 ராகுவின் ஆதிக்கம் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு என்ன இருக்கும்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், எதிர்பாராத சம்பவங்கள் கிடைக்கும்,
ஏதோ ஒரு விஷயத்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் உணர்ச்சிவசப்படுவீங்க, ஒரு உண்மை தெரியும், யதார்த்தம் புரியும். இப்படி நல்ல சில அமைப்புகள் ராகுவின் அமைப்பின்படி நடக்கும். ராகு இப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு? குரு வீட்டில் இருக்கிறாரு. ஸோ குருவுக்கு ஏற்ற மாதிரி சில பலன்களை இன்றைய பொழுது கொடுப்பாரு, அனைத்து ராசிக்கும் கொடுப்பாரு. ஸோ இன்றைய பொழுது குருவின் ஆதிக்கத்தில் தான் ராகு இருப்பார். ஏன்னா ராகு குரு வீட்டில் இருக்கிறதுனால குருவை மாதிரி ரெஃப்ளெக்ட் பண்ணுவார். வேறு சொந்த தொடர்பு எதுவுமே இல்லை அவருக்கு. சுயச்சாரம் வந்து சனி பகவான் சாரம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த 4ஆம் தேதி ஆதிக்கம் வந்து வர்ற அன்றைக்கி வந்து நாலாம் எண்ணினுடைய சில அணுக்கரங்கள் நடக்கும். சரி, அந்த 4ஆம் எண்ணுடைய லாப நஷ்டங்கள் இருக்கும். சரி நேயர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, எண்களும் மனிதன் ஆளுகின்றன. ரைட்டு, நான் இன்னும் பலனத்துக்கு சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ரைட், இப்போ வந்து கோச்சார நிலைகள் கிரக அமைப்புகளை பார்த்துட்டோம்னா, சந்திரன் அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு வராரு. ராசியில் இருக்கும்போது நல்ல அமைப்பு தான். பொதுவாக சந்திரன் வந்து உங்கள் ராசியில் இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்கள் ராசியில் இருந்தாருன்னா என்ன பலன்கள் சார் அப்படின்னா, உங்கள் ராசியில் மூலம், போராடம், உத்திராடம் நட்சத்திரத்துக்கு வரும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. நீங்கள் இதெல்லாம் காலண்டரில் பார்த்துக்கலாம். சரியா, அந்த டேட்டுக்கு சந்திரன் வரும்போது நல்ல பலன்களை பொதுவாக கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் உணர்ச்சிச்சப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் ராசியில் இருந்தாருன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார். கணவன் மன உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். அடுத்த வந்து காலகட்டத்தில் நண்பரால் ஏற்றமாக இருக்கும், சொந்த பந்தத்தால் ஒரு ஆதரவு இருக்கும், நல்லா இருப்பீங்க, மனதுக்கு இனியவனாக இருப்பீங்க, சந்தோஷம் இருக்கும். அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போனாலும் சுக்கிரன் கூட சேராரு, சிறப்பு தான். சுக்கிரன் கூட சேரலாம். கோச்சாரத்தில் சுக்கிரன் கூட சந்திரன் சேரலாம். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். ஏன்னா 8, 6 கூடையவன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத பண வரவு, வேலைக்கு போகிறவங்களுக்கு எதிர்பாராத சம்பவங்கள், நல்ல சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் தனிச்ச சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் கூட சேருது, நல்ல அமைப்பு தான். ஸோ உங்களுக்கு வந்து 5/12/2024 to 7/12/2024 2 நாட்கள் நல்லாயிருக்கும். அடுத்த வரை நாட்கள் அடுத்தடுத்து நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சனி பகவான் கூட போய் சேருவார். ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம். சரியா, ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கலாம். சனி பகவானை சேர்ந்து சனி பகவானை சுபத்தப்படுத்துவார். ராசிக்கு 2, 3 கூட சுபத்தப்படுத்தினால ஆள் தைரியமாக இருப்பீங்க, காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், அக்கம் பக்கத்தில் இணக்கமாக போவீங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்பத்தில் கையில் காசு பணம் இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா, இந்த வந்து சனி பகவான் கூட சேர்ந்து சனி பகவானை சுபத்துவப்படுத்திட்டு சந்திரன் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது, இருந்தாலும் ராகுவை சுபத்துவப்படுத்துவார். 4ஆம் இடத்துல இருந்து ஆகாத பிரச்சனை பண்ணுற ராகுவை சுபத்துவப்படுத்துவார். தன்னுடைய இயல்பை இழந்து சந்திரனை ராகுவை சுபத்துவப்படுத்துவார். அப்படி 4 சந்திரன் இருக்கும்போது மனநிலை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு சுபத்துவப்படுத்துவார். மனம், உடல் பிரச்சனை சில இருக்கும் உங்களுக்கு. இருந்த போதிலும் ராகு நல்ல நிலைமையில் ஆகிறதுனால தாயாரோட அன்பு இருக்கும், தாயாருடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும், தாய் வழி சொந்தங்கள் நல்லபடியாக இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு, மனை, வண்டி, வாகனம் சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்படி சில பலன்கள்லாம் 4ஆம் இடத்துக்கு போகிற சந்திரன் செய்வார். ஏன்னா ராகு வந்து 4ஆம் இடத்துல இருந்து உங்களை வந்து சில காரிய தடைகளை கொடுத்துட்ருப்பார். 4ஆம் இடம் வந்து நல்ல ஸ்தானம். சரியா, வீடை பற்றி பேசுகிற ஸ்தானம் 4ஆம் இடம் தான். வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிற ஒரு 2 நாள் நல்லபடியாக இருக்கும். இப்படி தாங்க 1 by 1 தான் போகும். ஒவ்வொரு நாட்களும் 7 நாட்கள் சேர்ந்தால் ஒரு வாரம், 4 வாரம் சேர்ந்தால் ஒரு மாதம், 12 மாதம் சேர்ந்துச்சுன்னா ஒரு வருஷம். சரியா, இப்படியே 10 வருஷம் போயிடுச்சுன்னா நமக்கு 10 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படித்தான் நம்மளுக்கு வந்து நாளும் பொழுதும் போகுது. இதுதான் உண்மை, யதார்த்தமும் கூட. உட்காந்து யோசனை பண்ணோம்னா இதுதான் உண்மை. சில பேர் நினைப்பாங்க, என்னடா இவர் வந்து இப்படி பிரித்து சொல்கிறாருன்னு. இதுதான் உண்மை. சரியா, பல்கெல்லாம் பலன்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. சந்திரன் 2.5 நாளுக்கு ஒரு தடவை மாறுறாரு, ராசி மாறுறாரு. தினமும் அவர் வந்து ஒரு நட்சத்திரம் மாறுறாரு. ஸோ அதை வச்சு தான் பலன்கள் வந்து நிர்ணயிக்கப்படுகின்றன. அடுத்து சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது. சரியா, இருக்கக்கூடாது, அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அடுத்து 6ஆம் இடம் நல்ல விதமாக இருக்குது. 6ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கலாம். அதுபோல் குருவோடு சேர்ந்து இருக்கனால குருச்சந்திர யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருச்சந்திர யோகம், சிவராஜ யோகம், புதாதித்ய யோகம், சூரியநாராயண யோகம், இப்படி நல்ல யோகங்கள் 6, 12ஆம் இடத்துல உங்களுக்கு அடுத்தடுத்து வருகிறது. என்னைக்கு சார் அப்படின்னா 13/12/2024, 15/12/2024. அது டிசம்பர் 13, 14, 15 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. திருவண்ணாமலை தீபம் இருக்கிற பௌர்ணமிலே முக்கியமான பௌர்ணமி. சரியா, அந்த பௌர்ணமி தான் முக்கியமான பௌர்ணமி. ஏன்னா சந்திரனுக்கு வந்து அன்றைக்கி வந்து ரிஷபத்தில் ஒரு உச்சம் அடைவார் ரோஹிணியில். சந்திரனை வச்சு தான் பௌர்ணமி அன்றைக்கி வந்து முழு நிலவு தான். சில பேர் சித்ரா பௌர்ணமி பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி சூரியன் தான் வந்து மேசத்தில் உச்சமடைவார், சந்திரன் துலாமில் தான் இருப்பார். ஆனால் ரிஷபத்தில் உச்சமடைகிற அந்த முக்கியமான பௌர்ணமி வந்து திருக்கார்த்திகை தீபம், கார்த்திகை பௌர்ணமி தான். ஸோ அந்த கார்த்திகை பௌர்ணமி நல்லா இருக்குது. பலன்கள் எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கும். எதிர்பாராத பலன்கள் கிடைக்கும். ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கும். ஒரு அலைச்சல் இருந்தாலுமே சந்தோஷமாக அலைவீங்க. தூரதேசத்துக்கு போய்ட்டு வர மாதிரி இருக்கும். உத்தியம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. கடன் கப்பல் இருக்கிறவங்களுக்கு படம் திரும்பி வரும். சரியா, கடன் பட்டவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பணம் திரும்பி வரும். கடன் அடைக்கிறதுக்கு நல்ல ஒரு
முகாந்திரம் கிடைக்கும், நல்ல விதமாக ஃபீல் பண்ணலாம். சரியா? அந்த நாட்கள்லாம் நல்லபடியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் வந்து கிரகங்களுடைய நல்ல சுபத்துவமாக சேரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். இது உண்மை. சரியா? இது வந்து உண்மை. நான் அதுக்காக தான் புள்ளி வாரமாக டேட் வைஸாக சொல்லிட்டு வரேன். சார் எனக்கு இந்த பலன்கள்லாம் நடக்கல சார் அப்படின்னா உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 4 கிரகங்களை சொல்லிட்டேன். சுக்கிரன், சந்திரன், சனி பகவான், குரு பகவான், ராகு 5 பேரை சொல்லிட்டேன். இந்த 5 பேருமே உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாங்களா இந்த பலன்கள் அப்படியே கிடைக்கும். நான் சொன்ன தினங்களில் அந்த பலன்கள் அப்படியே கிடைக்கும். இதுதான் ஜோதிடம். சில பேர் டிசம்பர் மாத பலன்கள் மொத்தமாக சொல்லுவாங்க. அப்படி போங்க இப்படி போங்க, உங்களுக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்பாங்க. நானும் சொல்லுவேன், ஆனால் அது கொஞ்சம் புள்ளிவாரமாக சொல்லுவேன். இந்த நாட்களில் இப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நிறைய நேர்களுக்கு இது வந்து சாத்தியப்பட்டிருக்கு. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறாங்க, ஃபோன்லேயும் சொல்லியிருக்கிறாங்க, கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன். பழைய வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன். பூதிஜியோடைய வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் நிறைய போட்டிருக்கிறேன். நான் சொன்ன டேட்டில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருந்திருக்கு. சில பேருக்கு பணம் வந்திருக்கு, சில பேருக்கு நல்ல காரியம் நடந்திருக்கு, சில பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, சில பேருக்கு நல்ல வரன் கிடச்சிருக்கு, சில பேருக்கு லாட்டரி சீட்டு விழுந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒருத்தருக்குலாம் 1 லட்சம் விழுந்திருக்கு. அவர் வந்து இந்த வத்தலக்குண்டு பக்கத்தில் இருக்கிறார். அவர் பேர் கூட மறந்து போச்சு, வெங்கடேசன் ஏதோ ஒரு பேர். அவர் வந்து ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணார். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன டேட்டில் எனக்கு ஒரு லக் அடிச்சது, கேரளா சீட் வாங்கினேன், எனக்கு வந்து பணம் கிடச்சிதுன்னு சொன்னார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய கணிப்பு வந்து ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்கும். உள்ளதை தான் நான் சொல்கிறேன். பட் அது உங்களுக்கு சேரதுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் இடம் இருக்கணும். தனிப்பட்ட உங்கள் ராசி கட்டத்தில் வந்து அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே, இந்த குருச்சந்திர யோகம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுபத்துவம் மாறாரு. 1 நாளுக்குடன் சுபத்துவம் மாறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க, நல்லா பல இருப்பீங்க, நல்ல ஒரு இணக்கமாக இருப்பீங்க, சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 7ஆம் இடத்துக்கு போனாலும் ராசியை பார்ப்பார், ஒளிச்சந்திரனாகவே பார்ப்பார். சரியா? ஏன்னா அவர் சூரிய கந்திரத்துக்கு வர வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 24/12/2024 வர வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் சந்திரனுக்கு பவர் இருக்கும், சூரிய கந்திரத்தில் வர வரைக்கும். அந்நேரம் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பார், சந்திரன் 10ஆம் இடத்துல இருப்பார். பொதுவாக சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 1, 3, 6, 7, 10, 11 இந்த இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? உங்கள் ராசியிலிருந்து 1, 3, 6, 7, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் தான் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அப்படி பார்த்தோம்னா என்னென்ன நட்சத்திரம் சொன்னோம்னா, மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அதுக்கடுத்து வந்து அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தெல்லாம் சந்திரன் இருக்கும்போது அவங்க நல்ல பலன்களை கொடுப்பாரு. நான் இந்த நட்சத்திரத்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் நீங்கள். சரியா? ஒரு சின்ன டைரி வச்சுக்கணும். எப்போயுமே போதி ஜோதிடத்தில் நான் புள்ளிவாரமாக சில இதை சொல்லுவேன். அது கரெக்டாக இருக்கும். சரியா? நீங்கள் அதை கேட்ச் பண்ணிக்கணும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அன்றைக்கி தேதி காலண்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இது தரும். என்ன தெரியும்னா, சரி இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி அவர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, நமக்கு அன்றைக்கி எப்படி இருக்குன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு சாதகமாக சில காரியங்கள் நடக்கும். சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, சில புரிதல் வரும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரியா? உங்களுக்கு அன்றைக்கி நாள் வந்து ஒரு கூடுதல் தகவலை கொடுக்கும். ஒரு கிரெடிட் அன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். இது உண்மை. இது போக நான் வந்து நட்சத்திரத்துக்கு அந்த குருபலம் உள்ள நாட்களுக்குன்னு தனியாக வீடியோ போடுவேன். அது வேறு சப்ஜெக்ட். சரியா? குருபலம் உள்ள நாட்கள் வேறு, அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். அந்நேரம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து அதிர்ஷ்டம்ங்கிறது வந்து ஒரு வழி பாதை இல்லை, பல வகையில் அதிர்ஷ்டம் வரும். சரியா? நேரில் காம்பினேஷன் தான் இங்கே. கிரகங்கள், நட்சத்திரங்கள், அதுபோக வந்து ராகு காலம், யமகண்டம், கிரக ஓரைகள், வேலைகள், இப்படி நிறைய இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்கு ஒன்று சேர்ந்து முக்கியமான இடத்துல ஒரு பாயிண்டில் ஒன்று சேரும்போது நல்ல யோகத்தை கொடுக்குது. ஓகே, அடுத்து வந்து சந்திரன் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே நல்ல அமைப்பு தான். செவ்வாய் கூட சேருவார். அந்நேரம் செவ்வாய் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். செவ்வாய் வந்து வக்கரம் அடைஞ்சிருவார். நீச வக்கரம் ஈக்குவல் டு உச்சம் மறைமுகமாக உச்சம் மற்ற செவ்வாய் கூட சேரும்போது அந்த சந்திரமங்கல யோகம் சிறப்பாக இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், எதிர்பாராத பணம் வரும், நிலுவை பணம் வரும், இன்சூரன்ஸ் பணம், அதுபோக உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், கவர்மெண்ட் ரிட்டையர்டாக இருந்தீங்கன்னா அந்த பணங்கள், இதெல்லாம் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்லாயிருக்கும். சரியா? குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் குதூகலம் இருக்கும். சந்திரன் செவ்வாயும் சேர்ந்து சுக்கிரனை பார்ப்பாங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து இந்த மாதம் கடைசி வரைக்கும் இருக்கிறாரு. சரியா? சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து இந்த 25/12/2024 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சுக்கிரனை பார்க்கறது சூப்பரான அமைப்பு. சரி, அருமையான அமைப்பு. பிருகுமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம் எல்லாம் சேர்ந்து ராசிக்கு 2, 8ஆம் இடத்துல அமைகிறது நல்ல அமைப்பு. ஸோ அதில் வந்து குடும்பஸ்தானம் வர்றதுனால வாக்கு நல்லா இருக்கும், நல்லா பேசுவீங்க, நல்லபடியாக இருக்கும், கையில் காசு பணம் அதிகம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடங்கிறது ஒரு ஞானஸ்தானங்க. ஒரு மனிதனுக்கு 2, 8ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க நல்ல பேச்சாளர் நல்லா பழைப்பாங்க. இது உண்மை. சரியா? 2, 4, 8ஆம் இடத்துல வந்து சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க பேச்சாளர் பிரபலம் அடைவாங்க.
அது நிறைய இருக்கும். அவங்க பேச்சை மற்றவங்க கேட்பாங்க, அவங்க பேச்சுக்கு மற்றவங்க கட்டுப்படுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2ஆம் இடம் 4ஆம் இடம் 8ஆம் இடத்துல சுபகரங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சிறந்த பேச்சாளராக இருப்பீங்க. சரியா? ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் பேசி பழப்பீங்க. ஓகே, என்னை போன்ற ஜோதிடராக கூட இருக்கலாம். ரைட்டு. அடுத்து வந்து சந்திரன் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருவார். நல்ல அமைப்பு தான். குருவுக்கு வந்து 4ஆம் இடத்துல வருவார். இதில் முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன். குருவுக்கு கேந்திரம் வரும்போது அவர் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. குருவுக்கு கேந்திரம் எப்போ சார் வருவார்னா, இன்றைக்கி கேந்திரமாக தான் இருக்கிறாரு. இன்றைக்கி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து கேந்திரமாக தான் இருக்கிறாரு. சரியா? இன்றைக்கி வந்து கேந்திரமாக தான் இருக்கிறார். விருச்சிக ராசியில் தான் இருக்கிறாரு. நட்சத்திரத்தை கூட சொல்லிடுறேன், ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. இன்றைக்கி நட்சத்திரத்தை சொல்கிறது தான் சால சிறந்தது. இன்றைக்கி காலையிலே பார்த்தேன், நான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டை நட்சத்திரம் இன்றைக்கி குறித்து வச்சேன். இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம். ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் பார்க்குறதுனால சில நேரம் நமக்கு வந்து இந்த டைமிங்கில் சில ஞாபகம் மருதி வந்துடும். இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது நல்ல விசேஷம் தான். ராசிக்கு 9, 7, 10 கூட நட்சத்திரத்தில் போகிறது நல்லதுதான், நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா புதன் வந்து ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு வந்து குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறாரு. குருச்சந்திரம் குருவுக்கு வந்து கேந்திரமாக சந்திரன் வரும்போது பொதுவாக நல்ல பலன்களை கொடுப்பாரு. குருவுக்கு 7ஆம் இடம் 10ஆம் இடம் 4ஆம் இடம் குருவோட சேரும்போது. சரியா? ஸோ இந்த 4 பொசிஷனில் சந்திரன் வந்து வரும்போது நல்லா இருக்கும். அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு வந்து சந்திரன் எந்தெந்த இடத்துல இருந்து நல்ல பலன் கொடுப்பாருன்னு பார்த்தோம்னா, குருவை வச்சு பார்த்தோம்னா 12ஆம் இடம், அடுத்து வந்து 3ஆம் இடம் 9ஆம் இடம். சரியா? அதுக்கடுத்து 6ஆம் இடம் 12, 3, 6, 9 இந்த இடத்துல இருந்தாருன்னா சந்திரன் நல்ல பலன் கொடுப்பார். ஏன்னா குருவுக்கு வந்து கேந்திரமாக வருவார். குருவுக்கு கேந்திரம் வரும்போது சந்திரன் வலிமை பெறுவார். அவர் எந்த இடத்துல வலிமை பெறாரோ அந்த ஆதிபத்தியம் நல்லபடியாக இருக்கும். சரி, அந்த ஆதிபத்திய விசேஷத்தை சந்திரன் கண்டிப்பாக கொடுப்பாரு. இது வந்து குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு சொல்லலாம். கஜகேசரி யோகம்னா அப்படின்னு என்ன சார் இருக்குன்னா, கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். நேற்று கூட நான் ஒரு மீனராசி போடும்போது ஒருத்தர் கேட்டு சொல்லியிருந்தார், கேசரிங்கிறது ஏதோ வேறு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் அது தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா கேசரிங்கிற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்குது. சமஸ்கிருதத்தில் மிருகபட்சி சாஸ்திரத்தில் கேசரினா சிங்கம்னு அர்த்தம். அதனால தான் புராணத்தில் பார்த்தீங்கன்னா கேசரி வர்மன் கதாபாத்திரம்லாம் இருக்கும். கேசரி வர்மன்னா என்ன அர்த்தம்னா, அவன் வந்து சிங்கத்துக்கு நிகரானவன் அர்த்தம். கேசரி வர்மன்னு நிறைய ரஜபுத்திரரோட பேர்லாம் வச்சு காலத்தில் வச்சுருக்கிறாங்க. பழைய புராண தமிழ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கேசரிவர்மன் பேர்லாம் வரும். சரியா? அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம், உண்மை. சரியா? இதுக்கு நிறைய உதாரணம் கொடுக்கலாம் இருக்குது. சரியா? கேசரினா சிங்கம்னு அர்த்தம். அதனால தான் கஜகேசரி யோகம். அதாவது யானை வந்து சிங்கத்தை எதிர்த்து நிற்கும். யானையின் தன்மை வேறு, சிங்கத்தின் தன்மை வேறு. யானை வந்து சைவம் சாப்பிடும், சிங்கம் வந்து புலாலை சாப்பிடும், மனித கரையை சாப்பிடும், மிருகங்களை சாப்பிடும், வேட்டையாடு சாப்பிடும். 2 பேருமே வெவ்வேறு கிரகங்கள், வெவ்வேறு விலங்குகள், வெவ்வேறு தன்மை உண்ட விலங்குகள். இந்த விலங்குகளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் தான் கஜகேசரி யோகம். அந்த கஜகேசரி யோகம் என்னென்னா, குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் வரும்போது அந்த யோகம் இருக்கும். அந்த கஜகேசரி யோகம் ஒரு நல்ல யோகம், கோடீஸ்வர யோகம். சரியா நேர்களே? ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க, கொடிக்கட்டி பிறப்பாங்க. அந்த யோகம் ராசிக்கு வரும்போது அன்றைக்கி நாளில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து 4, 7, 10 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நீங்கள் பிறந்துக்கும் போது ராசி தனுசு ராசியில் இருந்து சந்திரன் 4ஆம் இடம் மீனத்தில் இருந்தாரா சூப்பர், மீனத்தில் இருந்தாருன்னா ஆட்சி பெற்றிருப்பார், கஜகேசரி யோகம். அடுத்து வந்து தனுசில் இருந்தாலும் ராசியை பார்ப்பார். அருமையான அமைப்பு. மனம், உடல், செயல், சிந்தனை சிறப்பாக இருக்கும், நல்ல அமையும். சரியா? நல்ல மனைவி அமைவா, நல்லபடியாக குடும்பம் இருக்கும். கஜகேசரி யோகம். 10ஆம் இடம் கண்ணில் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். சமமாவார், கண்ணில் வந்து குரு வந்து சமமாவார், நல்ல அமைப்பு தான். சரியா? 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார். அதுபோக வந்து ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? நல்ல 6ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல பலன்கள்லாம் கொடுப்பாரு. சரியா? நல்ல ஒரு வேலையை கொடுப்பாரு. சரியா? வேலை மூலிமா நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. 2, 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்க உத்தியோகம் பண்ணி நல்ல வருமானம் அமைப்பாங்க. எல்லாம் காம்பினேஷன் தான். ஓகே நேரு, அந்த கஜகேசரி யோகமும் வந்து உங்களுக்கு இந்த வருடம் நடக்குது. இந்த கஜகேசரி யோகத்துக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, சந்திரன் வந்து முழு பவரம் எடுக்கிற மாதம் வந்து டிசம்பர் மாதம் தான். ஏன்னா கார்த்திகை பௌர்ணமி தான் அவர் முழு ஒளி அமைப்பில் இருப்பார். தனக்கு பிடித்த வீட்டில், ரிஷப வீட்டில், தனக்கு பிடித்த நட்சத்திரம். சந்திரனுக்கு வந்து 27 நட்சத்திரத்தில் ரோஹிணி தான் பிடிக்கும். அந்த ரோஹிணியில் போய் உட்காந்து அவர் வந்து பௌர்ணமி சந்திரனா அப்படியே ஜொலிப்பார். ஸோ அந்த அமைப்பு வந்து வருடத்துக்கு ஒரு நாள் தான் நடக்கும். அந்த அமைப்பில் வந்து அதை அடையும் போதும் சரி, அடைந்த பின்னும் சரி, அவர் வந்து ஒரு நல்ல மனநிலையில் இருப்பார். சரியா? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாலியாக இருப்போம். கல்யாணம் ஆக போகுது, அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுக்கிறோங்களேன், வர 10ஆம் தேதி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு வாரம் தான் இருக்குது. ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் வச்சுக்கோங்களேன், நல்ல மனநிலையில் இருப்பான், ரொம்ப இருப்பான், எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக இருப்பான். கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கடுத்து கல்யாணம் ஆகியும் தேனியில் போகும்போது சந்தோஷமாக இருப்பார். அது மாதிரி தான் சந்திரன் வந்து இப்போ வந்து நல்ல மனநிலையில் அந்த கிரகம் போயிட்டு இருக்குது. அந்த பலன்கள் வந்து நல்லபடியாக நடக்கும்.
ஓகே. அடுத்து வந்து ராசிக்கு 10ஆம் இடம் வருவார். அந்த 22, 23, 24 நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா நேர்களே. அடுத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் வந்து இவருக்கு இதுக்கு வருவார், குருபாரிக்கு வருவார். ஸோ சந்திரன் வந்து அந்த கஜகேசரி யோகத்தை வந்து பரிபூர்ணமாக தனுசு ராசி கொடுக்குறாரு. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அவர் வந்து 8 கூடைவன் தான், அஷ்டமாதிபதி தான். இருந்த போதிலும் தனுசு ராசிக்கு வந்து ஒரு மத்தியம பலனை கொடுப்பாரு. கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசியில் சந்திரன் சுத்தமாக இருக்கணும். சரியா, நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். தனிச்சந்திரன் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. தனுசு ராசியில் உங்கள் ஜாதக கட்டத்தை பாருங்கள். ராசி கட்டத்தில் சந்திரன் தனிச்சு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ராகு கூட சேர்ந்துருந்தாருன்னா பிரச்சனை, சனி பகவான் பார்வையில் இருந்தாருன்னா பிரச்சனை, செவ்வாய் கூட சேர்ந்துருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. சூரியன் கூட சேர்ந்து அமாவாசையில் பிறந்திருந்தாலும் பிரச்சனை தான். அப்போனா மார்கழி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா, மார்கழி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருந்தாலும் பிரச்சனை தான். அதுபோல் சனி பகவான் பார்க்குறாரு சார் அப்படின்னா எங்கேருந்து பார்ப்பார்? சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார், துலாம் இடத்துலேருந்து பார்ப்பார். உச்ச சனி பார்த்தோன்னா கெட்டுப்போச்சு, ராசி கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். சரியா, சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து துலாமில் இருக்கக்கூடாது. ராசிக்கு ஏன் சொல்கிறேன்? ராசிக்கு பலன்கள் சொல்லும்போது எப்படின்னா உங்களுக்கு மனதுக்கும் உடலுக்கும் தான் சொல்ல முடியும். வெளிவாட்டார வேலைகள், அதாவது தனிப்பட்ட ஜாதகம் வந்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், தன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உடலுக்கு முடியாமல் போயிடுது, குடும்பத்தில் பிரச்சனை, மனைவிக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனைனா உங்கள் தனிப்பட்ட ஜாதக தசாபத்தி அமைப்பின்படி நடக்கும். நீங்கள் வெளிவட்டாரத்துக்கு போகிறீங்க, கம்பெனிக்கு போகிறீங்க, வெளியே 4 பேரை பார்க்க போகிறீங்க, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க, ஒரு தலைவரை பார்க்குறீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு கட்சியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறீங்க, அது சம்மந்தப்பட்ட டீலிங்கில் போகிறீங்க, வியாபாரத்துக்கு போகிறீங்க, தொழில் சார்ந்த ஆளுகளை பார்க்க போகிறீங்க, ஒரு கம்யூனிகேஷனில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா ராசி தான் வேலை செய்யும். அதனால தான் நம்ம வெளியே வட்டாரத்தில் நம்மளை என்ன கேட்குறாங்க, உங்கள் ராசி என்ன கேட்குறாங்க. ஏன்னா ராசிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக உண்டு. அந்த கெமிஸ்ட்ரி தான் நமக்கு இப்போ வரைக்கும் பலன் சொல்லிட்டு இருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் என்ன கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக தான், எல்லாமே வந்து அந்த கெமிஸ்ட்ரி தான். அந்த தனுசு ராசிக்கு கிரக நிலைகள் இப்படி கோச்சாரத்தில் போயிட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி வெளிவட்டார தொடர்புகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இங்கே தான் பலன்கள் மாறுபடுது. சரியா, அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ராசிக்கு சொல்கிற பலன்கள் வேறு, ஜாதகத்துக்கு சொல்கிற பலன்கள் வேறு. சில நேரத்தில் ரெண்டும் ஒத்து போகும், சில நேரம் ரெண்டுமே வித்தியாசப்பட்டு நிற்கும் போது பலன்கள் நடக்காது. ஓகே, இப்போ வந்து நான் சொல்கிற பலன்கள்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வெளிவட்டாரத்தில் உள்ளது. உங்களுடைய மனமும் உடலும், சரியா, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, உங்கள் மனமும் உடலும் எப்படி இருக்கோ அது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஓகே, சப்ஜெக்ட் என்னென்னா, சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதுபோக ராசிக்கு 7ஆம் இடம் மிதுனத்திலே இருக்கக்கூடாது, துலாமில் இருக்கக்கூடாது. அதுபோக அவர் 10ஆம் இடத்துல இருந்தும் பார்ப்பார், மீனத்திலே இருக்கக்கூடாது. சரியா, ஸோ உங்கள் ராசிக்கு சனி பகவான் மீனம், மிதுனம், துலாம் இந்த 3 இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா, ஏன்னா சந்திரனை பார்ப்பார். சனி பார்வை சந்திரன் வந்துட்டாருன்னா சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அதை மீறி சந்திரன் நல்ல பலன்கள் கொடுக்குறாருன்னா அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும், பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து வளர்பிறை சஷ்டியிலேருந்து தேய்பிறை பஞ்சமிக்குள்ளே பிறந்திருக்கணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஜாதக புத்தகத்தை பார்த்தா தான் தெரியும். அதில் எழுதியிருப்பாங்க இந்த திதியில் பிறந்திருக்கிறாருன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா அந்த சனி பார்வை இருந்தாலுமே சந்திரன் ஒரு வலிமையாக இருப்பார். அதாவது எப்படின்னா, அந்த இருட்டு பார்வை பட்டாலுமே ஒளி அதிகமாக இருக்கிறனால இருட்டு அந்த அளவுக்கு தெரியாது. சரியா, அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே நேர்களே, நிறைய சூட்சுமங்கள்லாம் இருக்குது. இந்த அமைப்பில் சந்திரன் இருந்தால் தான் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து அன்றாட நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களும் பயன்படும். ஏன்னா சந்திரன் வந்து ஒரு முக்கியமான கிரகம். சந்திரனை வச்சு தான் இன்றைக்கி எல்லாருமே ராசி பலனை சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 22 நிமிஷம் ஆச்சு. அடுத்து வந்து எண் கணிதத்துக்கு வரேன். கேளுங்க, முழுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுற அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். நிறைய நேரில் அணுகுறாங்க. ஒரு காலத்தில் நிறைய ஒரு தனுசு ராசிக்கு எனக்கு இந்த 7 சென்னை போன வருஷம்லாம் 2022, 23 வந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். 7 சென்னை தாக்க குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நிறையா வந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஓரளவு குறைஞ்சி கம்மியாக தான் வருது, ரேராக வருது. போராடம் வரும், ரேராக வரும். மூலம் அவ்வளோ வரதில்லை, போராடம் வரும். உத்திராடமும் 1-2 வருது. சரியா நேர்களே? ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து 1ஆம் தேதி பிறந்தவர்கள் தனுசு ராசியில் நியூமராலஜி படி, இங்கிலீஷ் டேட் படி 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி பிறந்தவர்கள். 1, 10, 19, 28 இந்த டேட்டில் பிறந்தவங்க. இவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் செயல்பாடுனால வேலை பார்க்குற இடத்துல நல்ல முடிவுகள் இருக்கும். சரியா, நீங்கள் உங்களுடைய டிசிஷன் வந்து அங்கே வந்து மேட்சிங் ஆகும். அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் மற்றவங்க வந்து பலனடைவாங்க. முதலீடு பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் இருக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த மாத இறுதியில் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. டிசம்பர் 20க்கு மேலே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இது வந்து இங்கிலீஷ் டேட் படி பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 1, 10, 19, 28 இதுக்கு ஆதிக்க எண் 1, சூரியன் தான் இதுக்கு வருவார். ஸோ சூரியன் வந்து அடுத்தவங்க ராசிக்கு வந்துடுவார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, ராசியில் சூரியன் இருக்கலாம், தனுசில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அவருக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கேது சுக்கிரன் எல்லாம் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. சரியா, குரு பார்வையிலும் இருக்கிறாரு. 2 பேருமே குரு பார்வையில் இருக்கிறாங்க. இதுதான் ஜோதிடம். மூல நட்சத்திரநாதன் கேதுவும் குரு பார்வையில் இருக்கிறாரு. புரோட நட்சத்திரக்கார சுக்கிரனும் குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் சூரியன் அவங்க சாரத்தில் பயணம் பண்ணுறது நல்ல அமைப்பு தான். வாழ்த்துக்கள். அடுத்து 2ஆம் எண் எண் 2, நியூமராலஜி 2, 2, 11, 20, 29 இந்த டேட்டில் பிறந்தவங்க. 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவங்க. சந்திரன் வருவார். சந்திரனை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தேன். கஜகேசரி யோகம்னு. அதோடைய கதாநாயகனே சந்திரன் தான். இந்த வீடியோவோட கதாநாயகனே சந்திரன் தான். நான் ஒரு வீடியோ போடும்போது ஒரு கிரகத்தை மையப்படுத்தி பேசுவேன். இந்த வீடியோவில் மையப்படுத்தி பேசின கிரகம் சந்திரன். அவருடைய எண்ணு தான் 2. 2ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நிதி நிலைமை நல்லா இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். நல்ல முதலீடுகள் நல்லபடியாக இருக்கும். அதில் லாபம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல பேச்சை கட்டுப்படுத்திக்கணும். சரியா, நீங்கள் வியாபாரம் பார்க்குற இடத்துலையும் சரி, தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் சரி, வாயை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல லாபம் இருக்கும். காதல் கசக்கும். சரியா, காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்காது. அதே மாதிரி நல்ல முடிவுகள் எடுக்கணும். அந்த மாதத்தில் முடிவுகள் எடுக்கும்போது யோசனை பண்ணி எடுக்கணும். டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். ஒரு டிஸ்கஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கள்ட்ட டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெறுவீங்க, லாபத்தை பெறுவீங்க, ஈடுபடுற காரியத்தை பொறுத்து. அடுத்து வந்து 3ஆம் நம்பர் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. டேட் எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி. குருவின் ஆதிக்கத்தில் வர குரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். குருச்சந்திர யோகத்தில் சேர்றாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு கோணத்தில் இருக்கிறதுனால நல்ல விதமாக இருக்கும். 2 இயற்கை சுபகிரகங்கள் தங்கள் கோணமாக இருக்கிறதுனால குரு ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். வக்கரத்தில் இருந்தாலுமே மிருகசீரிஷ நட்சத்திரத்தெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. அடுத்து ரோஹிணிக்கு வருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தோம்னா கலவையான பலன்கள் இருக்கும். அனுபவங்கள் புதுசாக வரும். ஆனால் வந்து வாழ்க்கைக்கு வந்து பிரயோஜனமாக தான் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல புதிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா, வேலை பார்க்குற இடத்துல புதுசாக எதுவும் திட்டங்கள் போடுவாங்க. சரியா, ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிப்பாங்க. அதில் உங்களை ஈடுபடுத்துவாங்க. அதே மாதிரி இந்த மாத கடைசியில் வந்து உங்களுக்கு வேண்டியவர்கள்கிட்ட போய் நேரம் செலவு பண்ணுவீங்க. எப்படின்னா டிசம்பர் மாதம் 20க்கு மேலே வீட்டில் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரிஞ்சவங்ககிட்ட உங்கள் நேரத்தை செலவு பண்ணுவீங்க. அது மனசு சந்தோஷமாக இருக்கும். நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். டைம் பாசிங் பண்ணுவீங்க. நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து எண் 4 ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி. இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்து டிசம்பர் மாதத்தில் முதலீடுல நல்ல லாபம் இருக்கும். இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதில் நல்ல லாபம் இருக்கும். இருந்த போதிலும் அந்த முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சிறிய அளவு முதலீடு ஒன்றும் பிரச்சனை தராது. பெருசாக செய்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். சரியா, ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. காதல் விஷயங்கள் கசக்கும். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களால் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து பேலன்ஸாக போகணும். பேலன்ஸாக போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. பேலன்ஸாக போங்க. ஏன்னா பேலன்ஸாக வச்சுக்கோங்க. சமநிலையாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி சில விஷயங்களில் வந்து கடைசியில் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இழுபறியாக தான் இருக்கும். எல்லா விஷயமும் பார்த்தாலும் அது ப்ராசஸில் இருக்கும்போது இழுபறியாக இருக்கும். ஆனால் கடைசியில் எண்டிங்கில் வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அடுத்து வந்து எண் 5 புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. 5ஆம் நம்பர், 14ஆம் நம்பர், 23ஆம் தேதி. இவங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் எப்படி சார் இருக்கும்னா, கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் சிறப்பாக இருக்கும். சில வதந்திகள் வரும், அதை நம்பாதீங்க. சரியா, உங்களை சுற்றி சில வதந்திகள் வரலாம். பொய்யான தகவல் வரும், அதை நம்பாதீங்க. காதல் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தீங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுக்கணும். எடுத்தேன்னு கவிழ்த்தேன்னு இருக்காதீங்க. நிறைய செலவுகள் இருக்கும் இந்த மாதம் டிசம்பர் மாதம். ஈகோ பிரச்சனை விட்டுருங்க. முட்டல் மோதல் இருக்க தான் செய்யும். கவனமாக இருங்க. சரியா, இதுவும் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா ஒரு மாதிரியாக பலன் சொன்னார், இப்போ ஒரு மாதிரி சொல்லியிருக்காருன்னா, அந்த பலன்கள் கோச்சார ரீதியாக ராசிக்குள்ள பலன்கள். இது வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் பிறந்த எண்ணுக்குள்ளது. இதுவும் இருக்கும். சரியா, எல்லாம் கலந்து தான் பலன்கள். கேக்கு கட் பண்ண மாதிரி தனியால் எடுத்து கொடுக்க முடியாது. எல்லாம் காம்பினேஷன் தான். கோச்சார பலன்கள் எல்லாமே கூட்டாஞ்சோறு தான். சரியா, கூட்டாஞ்சோறு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் பலன்களும் இருக்கும். இது நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. சில பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரியா, அப்படி இப்படின்ட்டு பிரம்மன் சொன்னால், சிவன் சொன்னால், சித்தர் சொன்னார், யாரும் சத்தியமாக சொல்லலை. சித்தரோ பிரம்மனோ சிவனோ யாருமே சொல்லலை. சிவன் வந்து ஒரு தெய்வம், கடவுள், நம்ம வணங்குற கடவுள் இருக்கிறாரு. அவர் வணங்கினோம்னா நல்லது செய்வார், அவ்வளோதான். எந்த ஒரு தெய்வமே ஜோதிடத்தை பற்றி சொல்லலை. சரியா, கோச்சாரத்தை பற்றி சொல்லலை. கிரகங்களை பற்றி சொல்லலை. கிரகங்களை வந்து ஒரு பிளானெட், அதோடைய வைப்ரேஷன் தான், அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அண்டு மூமெண்ட், அவ்வளோதான். பூமி மாதிரி எல்லா கிரகங்களும் இருக்குது. சரியா, இப்போ திடீர்னு புயல் வந்துச்சு. சென்னைக்கு 2 நாள் முன்னாடி புயல் நேற்று தான் புயல் கரையை கடந்திருக்கு. கடந்த 10 நாட்களாக வெயிலே இல்லை, மூடாக்கமாக இருந்தது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது.
எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து நடக்குது சரியா. பஞ்சபூதங்களால் இந்த பிரபஞ்சம் ஆளுக்கப்படுது. பஞ்சபூதங்களில் பிரபஞ்சம் வந்து ஆட்பட்டுருக்கு. அதுதான் நம்மளை வந்து ஆளுக்கு இருக்குது. அதோடைய ஆளுமையில் தான் நம்ம இருக்கோம். கிரகங்களும் நம்மளை ஆட்டு வைக்கின்றன சரியா. அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு விதமான தன்மைகள் இருக்குது. அந்த தன்மைகளுடைய பிரதிபலிப்பு அந்த கிரகங்கள் சுற்றி வென்ற பாதைகள் மற்ற கிரகங்களோட சேரும்போது அதில் தான் வந்து பலன்கள் வருது. இது பெரிய சப்ஜெக்ட். இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அதை சில நேரம் ஞாபகப்படுத்த வேண்டிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வர்ற வீடியோவில் தம்மையெல்லாம் பார்த்தோம்னா என்னமோ மாயாஜால படம் மாதிரி இருக்குது. விட்டலாச்சாரியார் படம் மாதிரி தம்மையில் போடுறாங்க. பிரம்மன் தனுசு ராசிக்கு எழுதிய தலையெழுத்து. பிரம்மன்லாம் எழுதலை. பிரம்மன் படைக்கும் கடவுள்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். பிரம்மன் படைக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ஜோதிடம்ங்கிறது வந்து சயின்ஸ் அண்டு மேக்ஸ், அறிவியல் அண்டு கணிதம் தான். இதை ப்ரூவ் பண்ணலாம் சரியா. நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்குது சரி. நேரில் தேவையில்லாமல் அதுக்குள்ளே போக வேண்டாம். இருந்தாலும் சில தகவல்கள் அப்படிலாம் வருது யூடியூப்பில். இன்றைக்கி எல்லாருமே அப்படிலாம் போட்டு திசை திருப்புறாங்க நிறைய. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரும் வாழ வேண்டும். எண் 6ஆம் நம்பர், 6ஆம் தேதி 15ஆம் தேதி 24ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல லாபம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு வந்து புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது சரியா. அதனால் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் இறங்குற காரியம் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். காதல் நல்லபடியாக இருக்கும் சரியா. காதல் நல்லபடியாக இருக்கும். காதல்லாம் கல்யாணத்தில் முடியும் சரியா. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த 6 ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அடுத்து எண் 7, 7ஆம் தேதி பிறந்தவர்கள், 16ஆம் தேதி பிறந்தவர்கள், 25ஆம் தேதி பிறந்தவர்கள், கேதுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல தொட்ட காரியம் தொடங்கும். அதனால் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்கும். இந்த 7, 16, 25ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி சனி பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். காதல் தித்திக்கும், இனிக்கும், செழிப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இருந்தபோதும் கையில் காசு பணம் கொஞ்சம் கிடைக்கும் சரியா. ஃபினான்ஸ் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சில நல்ல பேர் இருக்கும், சில பிரச்சனைகளும் இருக்கும். ஒர்க் டார்ச்சர் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் வரும். அதனால் பொறுமையாக இருக்கணும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார் சொன்ன மாதிரி இந்த 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் டிசம்பர் மாதத்தில். அடுத்து 9ஆம் நம்பர் தேதி 9, 18, 27 இந்த டேட்டில் பிறந்தவங்க, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண உறவு நல்லபடியாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சிந்தனை பண்ணி வேலை பாருங்கள். எந்த ஒரு காரியத்தையும் யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும். அவசரப்படாதீங்க. மன அழுத்தம் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துருங்க. டேக் இட் ஈஸி பாலிசி. எதாக இருந்தாலும் சரி, இது சரியாக போயிடும், இதுவும் கடந்து போகும்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லாவிட்டால் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மாத கடைசியில் வந்து நல்லா இருக்கும். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குங்க சரியா. இந்த எண் கணிதத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஓகே, கூட்டி கழித்து பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் வந்து கோச்சார நிலைகளும் சரி, நியூமராலஜி படியும் சரி, தனுசு ராசிக்கு வந்து எவ்வளோ ஆவரேஜாக தான் இருக்குது. கிரக நிலையில் எடுத்துட்டோம்னா ராசியில் சூரியன் வருவார், மார்கழி மாதம் முழுக்க இருப்பார். நல்லது தான். பாக்கியாதிபதி வந்து ராசிக்கு வருது, நல்ல அமைப்பு தான் சரியா. நல்லா இருக்கும். இருந்த போதிலும் கணவன் மனை உறவில் ஈகோவை தவிர்த்துருங்க. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடம் சம்மந்தப்படுவார். 7 கூடவனும் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. புதன் ரொம்ப நாளைக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து எப்போ வரைக்கும் இருக்கிறாருன்னா 3/1/2025 வரைக்கும் இருக்கிறாரு. டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு இருக்கிறாரு சரியா. அதனால் கணவன் மனை விஷயத்தில் ஈகோவை தவிர்த்துருங்க. நட்பை வளர்த்துக்கோங்க, நல்லபடியாக இருக்கும். சிறப்பாக தான் இருக்குது. சரி சார், இந்த வழிபாடு எதுவும் இருக்கா சார் அப்படின்னா, வழிபாடு என்ன வழிபாடு அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அது தனுசு ராசிக்கு சால சிறந்தது. தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுபோக வந்து 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, பெரிய பின்னடைவு தான், அதை மறுக்கவே முடியாது. அவர் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருப்பார். அதனால் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 தினங்களில் ராகு வேளையில் துர்க்கையம்மனையும் காளியம்மனையும் கும்பிடுங்க. பௌர்ணமி பூஜையில் காளியம்மன் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு போய் துர்க்கையம்மனுக்கு போங்க, துர்க்கையம்மனை கும்பிட்டுவாங்க சரியா. ரொம்ப சிறப்பு தான். பௌர்ணமி பூஜை அன்றைக்கி சிவனாலயத்துக்கு போகிறது மிக சிறப்பு தான். போயிட்டு வரலாம் சரியா. போயிட்டு வந்து நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள், நல்லதை கொடுக்கும். அதுபோல் உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசா புத்தி அதுக்கேற்ற மாதிரி சில பரிகார வழிபாடு ஜோசியர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஜாதகத்தை காட்டியிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தசா புத்தினா என்னென்னு தெரியாது. நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் ஜாதகம் பார்க்கணும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். நமக்கு வந்து லக்கண ரீதியாக என்ன தசை நடக்குது, அதில் என்ன புத்தி நடக்குது, அதுக்குண்டான வழிபாடை மேற்கொண்டோம்னா கஷ்டங்கள் வந்து பாதி விளைகிறோம். மீதி வந்து இந்த கோச்சார பலன்கள் எல்லாம் கூடி சேர்ந்தால் ஒரு பலனாக கொடுக்கும். அது தெரிஞ்சுக்கணும் சரியா நேர்களே. அதையும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும்.
ஜோதிடம் பார்க்குறத வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கணும். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டணும். யாரோ ஒரு ஜோசியர்கிட்ட, நல்ல ஜோசியர்கிட்ட காட்டி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கிரக நிலையில் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நம்ம அந்த வழிபடுற தெய்வத்தை சொல்லிடுவார் அவர். சரியா, கரெக்டாக சொல்லிடுவார். அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம்னா @% உள்ள பிரச்சனைகள் தீர்ந்துடும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.